அது என்னாச்சுன்னு நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இரு புள்ள யோசிக்கிறான்ல. அவன் ஏதோ ராக்கெட் அனுப்புற அளவுக்கு யோசிப்பான். பாத்தியா, அவன் இன்ஜினியரா தான் வருவான். அவன் என்ன பாரு கிழிச்சான். அந்த நாய் என்னவாகணும் எனக்கு தான் தெரியும். அவன் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணில் நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். மச்சான், எனக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி கல்யாணம், வந்துடு. என்ன கல்யாணமா? என்ன திடீர்னு? சரி அதை விடு, நேரில் வந்து பத்திரிக்கை வச்சா தான் நான் வருவேன். டேய், ஒரு பத்திரிக்கை 4000 ரூபா கொடுத்து அடிச்சிருக்கேன். ஒரு பத்திரிக்கை 4000 ரூபாயா? என்னடா சொல்கிறேன்? பின்ன நீ வைக்கிற 101 ரூபா மொய்க்காக நான் இங்கேருந்து பஸ் ஏறி வந்து 4000 ரூபா பத்திரிக்கையை உன் கையில் வச்சுட்டு வரணுமா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சரி, தாங்கள் எனக்கு கூற வரும் கருத்து என்னவோ? 10ஆம் தேதி கல்யாணம், வந்து தின்னுட்டு போடா வெண்ண. வந்து தொலைகிறேன், வை. ஒரு பத்திரிக்கை 4000 ரூபாயா? இவனுங்க என்னம்மா கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்றானுங்க? சரி விடுடா, உனக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்காது. ஏம்மா, சிம்பிளாவே செஞ்சிடலான்றீங்களா? கல்யாணம் நடந்தா தானே. ஏண்டி என்ன? நானும் இவனை ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கேன். போனை பார்த்தே சிரிச்சிட்டு இருக்கானே, கொஞ்சம் என்னன்னு பாரு. அவனுக்கு எந்த பொண்ணு மெசேஜ் பண்ண போகுது? ஏதாவது போன்ல ஜோக் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆமா, அதுவும் சரிதான். அவனுக்கு போய் எந்த பொண்ணு மெசேஜ் பண்ண போகுது? கத்தாத கத்தக்கூடாது. நீ எல்லாம் புள்ளையாடா? இப்ப ஏன்டி இத்தனை தடவை திரும்புற? கழுத்து சுளுக்கிச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு நான் தான் பார்க்கணும். எதுக்கு இப்ப என் புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஏய், இந்த நாயை பெத்ததுக்கு அன்னைக்கே கொண்டிருக்கணும். ஏதோ பாவம் பார்த்து இவனை பாஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. ஆனா அந்த நாய் குடிச்சிட்டு வந்து என் பேரை சொல்லி என்ன தெரியுமாடி சொன்னா? ஹலோ மிஸ்டர் பசுபதி, ஐ எம் டிகிரி ஹோல்டர்னு கையை கொடுக்காண்டி. இவனை எனக்கு இன்னும் ஆத்திரம் தீரல. பத்தல. அப்பா, எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுல இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுப்பா. டேய், அதுக்கு நான் என்னடா பண்றது? என்ன பண்றதா? நல்ல ஹோட்டலா பார்த்து கூட்டிட்டு போங்க. ஹோட்டலுக்கா? இவனை கூட்டிட்டு போனா தின்னே சொத்தளிச்சிருவானே. சரி வாடா. 5 minutes later. டேய், என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. சரிப்பா. அண்ணா 2 இட்லி 2 தோசை. டேய், இட்லி தோசை தான் வீட்டையே இருக்கேடா. அந்த இட்லி தோசை வேற, இந்த இட்லி தோசை வேற. அண்ணா அந்த ரேடியோ சவுண்ட கொஞ்சம். கொஞ்சி அலைகள் ஓடி பெண்கள் மலர்கள் வாட. எந்த நேரத்துல பிறந்து தொலைஞ்சானே தெரியல. என் வம்சத்திலேயே இல்லாத பிறவி ஒண்ணு. டேய் தம்பி, என்னன்னே தெரியலடா, என் போன்ல டைம் எல்லாம் மாறி காட்டுதுடா. இந்த டைமருக்கு செட் பண்ணி தாங்க. ஒரு போன்ல டைமே செட் பண்ண தெரியல, உங்களுக்குலாம் ஸ்மார்ட் போன் கேக்குது. 6வது படிக்கும்போது தவளை குஞ்சுக்கும் மீன் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த பாட்டில புடிச்சு கொண்டு வளர்த்த பேடா நீ. இன்னைக்கு எனக்கே கதை சொல்றேன். எல்லாம் என் நேரம். இப்போதைக்கு நீங்க பழசெல்லாம் கிண்டுறீங்க. இந்தாங்க, டைம் எல்லாம் செட் பண்ணியாச்சு, கொண்டு போங்க. கொண்டா, இனிமே நானே செட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் அப்பா என்னடா? அப்போ நான் பாட்டிலில் பிடிச்சி கொண்டு வளர்த்தது மீன் குஞ்சு இல்லையா? இன்னுமாடா உனக்கு தெரியல நீ பிடிச்சி கொண்டு வளர்த்தது தவளை குஞ்சுன்னு? தவளை குஞ்சா? இல்லையே, அது பார்க்க மீன் குஞ்சு மாதிரி தானே இருந்துச்சு. நல்ல வேலை இப்பயாச்சும் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அதான் மீன் குஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன் நான்.